சாப்பிடுங்க. காவியா, போமா. காவியா, மாப்பிள்ளைய கூட்டிட்டு போமா. இல்ல, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுமா. காவியா, கிளம்புமா. இனிமே அடிக்கடி இந்த மாதிரி என்னால வர முடியாது இல்லையா? நைட்டு முழுக்க சக்தி கூடயும் பிரியா கூடயும் பேசிக்கிட்டே படுத்திருக்கிறதுலாம் அடுத்து என்னைக்கு வாய்க்குமோ? அதனால நான் பிரியா கூடவும் சக்தி கூடவும் எங்க ரூம்லயே படுத்துக்கவா? என்னம்மா சொல்ற நீ? முத தடவை மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அது எப்படி நீங்க ஆமா தனியா? ப்ளீஸ், இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம். காவியாக்கு எது விருப்பமோ அதையே செய்யட்டும். இல்ல மாப்பிள்ள, நீங்க ரெண்டு பேரும். ஆமா ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் அவங்களாம் சேர்ந்து படுத்துக்கிட்டுமே, விடுங்க. அப்பா, காவியா சொல்றது சரிதான்னு தோணுது. இன்னைக்கு ஒரு நாள் நாங்க 3 பேரும் ஒன்னா படுத்துக்கிறோம். சரி, எல்லாம் சொல்றீங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஜீவா மாப்பிள்ள, நீங்க ஒன்னும் சொல்லவே இல்லையே. படுத்துக்கிட்டோம் மாமா, அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அப்படியே இருந்துக்கிட்டோம். சரி, அப்போ காவியா, நீ சொன்ன மாதிரி நடக்கட்டும். சூப்பர். அப்ப இன்னைக்கு நைட் ஃபுல்லா பேச்சு கச்சேரி தான் இல்லையா? நாங்க 3 பேரும் போறோம். வாங்க 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 வாங்க. உங்க 2 பேரையும் நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? விளையாட்டு பாருங்க. வாங்க வாங்க வாங்க. சரிங்க மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் இந்த ரூம்ல படுத்துக்கிறீங்கல்ல? சரிங்க மாப்பிள்ள. சரி மாமா. குட் நைட் மாமா. குட் நைட். சரி மாமா. நாளுக்கு அப்புறம் உங்க 2 பேருக்கும் நடுவுல நிம்மதியா தூங்க போறேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு பார்த்தி மாமா செம்ம கேரக்டர். வல வலன்னு பேச மாட்டாரு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் பேசுவாரு. எப்பவும் ஒர்க்லயே கான்சென்ட்ரேட்டடா இருப்பாரு. நான் சொல்றது கரெக்ட் தானே காவியா?
சொல்லுடி. இப்ப உனக்கு ஒரு ஜோசியம் சொல்லட்டுமா? ம், ஆ, ஜீவா மாமா ஜாலியான ஆளு, எல்லாத்தையும் ஜாலியா எடுத்துப்பாரு. யாராச்சும் ஹெல்ப் பண்ண கேட்டா முதல் ஆளா வந்து நிப்பாரு. நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட்டுடா. நீ சகஜமா இருப்ப, ஆனா உன்னை விட துருதுருன்னு ஜாலியா இருக்கிறவ நம்ம காவியா. சொல்ல போனா ஜீவா மாமா மாதிரி தான் இவ்வளவு இருப்பா. ஆனா அவளுக்கு பார்த்தி மாமா மாதிரி ஒரு அமைதியான கேரக்டர் ஹஸ்பண்டா வந்திருக்காரு. அதே நேரம் நீ அமைதியா இருப்ப, எல்லாத்தையும் பொறுமையா டீல் பண்ணுவ. உனக்கு ஜீவா மாமா மாதிரி துரு துருன்னு இருக்கிற கேரக்டர் ஹஸ்பண்டா வந்திருக்காரு. இந்த ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர்னு சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி கடவுள் ஜோடிய மாத்தி போட்டு கரெக்டா விளையாடி இருக்காருன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? டைம் ஆச்சு, தூங்கு. இது மட்டும் மாறவே மாறாத. கொடு. என்னடா முட்டை ஏதோ ஒன்று சரியில்லை, ஏதோ பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு தான் என்கிட்ட சொல்ல. டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா பார்த்தி. டேய் உட்காரு, உட்கார்றா. உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். என்னென்னமோ கற்பனை பண்ணி வச்சிருந்திருப்ப. ஆனா அப்பா அம்மா திடீர்னு உன்னை முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அதானே உன் பிரச்சனை? டேய் புரியுதுடா, ஆனா அதே நினைச்சு எவ்வளவு நாள் கஷ்டப்பட போற? விடு, எல்லாத்தையும் தாண்டி தானே போகணும். அதானே லைஃப். ஏன்னா காவியாக்கும் இதே பிரச்சனை தான். அவளும் ஒன்ன மாதிரிதான் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கா. நடந்தது நடந்து போச்சு. உங்ககிட்ட இருக்கிற இதே குழப்பம் காவியா கிட்டேயும் இருக்கு. காவியா வந்து என்ன ஒரு ஹஸ்பண்டா இல்ல, என்ன ஃப்ரெண்டா கூட ஏத்துக்கல. என்னை விட்டு விலகி விலகி போறா. நாங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல கூட இல்ல தெரியுமா? நான் ஒரு ரூம்ல, அவ ஒரு ரூம்லன்னு பிரிஞ்சுதான் படுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி இருந்தாலும் காவியாவோட மனசு சரியாகணும். அவளா மனசு மாறி இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிற வரைக்கும் நான் பொறுமையா காத்துட்டு இருக்க போறேன். டேய் ஓ, போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து படு. அப்பதான் காலையில ஃப்ரெஷ்ஷா அவனால எந்திரிக்க முடியும். ஓ. தூங்கலையா? இல்ல, தூக்கம் வரல. குழப்பமா இருக்கு. எனக்கு புரியுதுடி. நடந்ததை நினைச்சுக்கிட்டே இருந்தா குழப்பம் வரதா செய்யும். நடக்க போறத நினைச்சுக்கோ. இந்த கல்யாணம் உன் கனவையோ லட்சியத்தையோ என்னைக்குமே பாதிக்காது. நீ பார்த்திபனை பத்தி என்ன நினைக்கிற? அவர்கிட்ட பேசு. அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு அவர்கிட்ட ஷேர் பண்ணு. அவரை ஒரு ஃப்ரெண்டா நீ ட்ரீட் பண்ணு.
அவர் உன்னை கண்டிப்பா புரிஞ்சு நடந்துக்குவாரு. உனக்கு மட்டும் இல்ல, ஜீவாவும் அப்செட்ல தான் இருக்காரு. ஆனா அவர் அத யாரு முன்னாடியும் காட்டிக்கிறது இல்ல. இந்த கல்யாணத்தை அவரும் எதிர்பார்க்கல. உனக்கு இருக்கிற அதே தயக்கம் அவருக்கும் இருக்கு. ஆனா எல்லாம் காலப்போக்குல சரியாயிடும். அது சரியாயிடும்னு நீ முதல்ல நம்பு. எனக்கு எதுவுமே பிடிக்கல பிரியா. இதெல்லாம் இப்படியே தான் போக போதா? எனக்கு புரியல. எல்லாம் மாறும், கண்டிப்பா மாறும். உலகத்துல இருக்கிற எல்லா மருந்தையும் விட பெரிய மருந்து காலம்தான். அது எல்லா காயத்தையும் ஆத்திடும். நம்பு. இப்படி தூங்காம இருக்காதடி. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். வந்து படுவா. வா காவியா, வா. ஏய் மோஷியா, குட் மார்னிங்டா. குட் மார்னிங் பார்த்தி. டே பார்த்தி, இவ்வளவு நேரமா தூங்குன? அதனால என்னப்பா, என்ன ஆபீஸ்க்கா போப்புற? அதெல்லாம் அப்பா பார்த்துப்பாரு. நீ ஒன்றும் தூங்கினா தப்பு இல்லை. சரி போ, போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா, வந்து காஃபி குடி. புரண்டு படுக்கும் போதே ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைச்சேன். தம்பி ஹார்ட் ஷேப்லலாம் லாக்கெட் போட்டிருக்கான். ஒருவேளை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சானோ? பார்த்தி, அது என்னது? ஏண்டா, என்னடா அது புதுசா இருக்கு? எப்போ வாங்கின? செயின்ல போட்டிருந்தியா? ஏண்டா, செயின்ல லாக்கெட் போட்டிருந்தா பத்திரமா வைக்கிறது இல்லையா? பாரு எங்க விழுந்திருக்கு. வண்டியில கடந்தது, இதே கீழே கீழே வந்திருந்தா? சரி, டைம் ஆயிட்டு இருக்கு. நான் ஏர்போர்ட் வரைக்கும் போகணும். போய் வேலையை முடிச்சிட்டு சொல்லுக்கா. ரம்யா இப்பதான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. நான் பதறி போய் ஓடி வரேன். என்ன அருணாச்சலம் இதெல்லாம்? நம்ம வீட்டுல என்ன நடக்குது? கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. இன்னும் பார்த்திபனும் காவ்யாவும் வேற வேற ரூம்ல படுத்திட்டு இருக்காங்களாமே. அந்த காவ்யா நம்ம பார்த்திய என் ரூம்ல வந்து படுக்காதுன்னு சொல்லிருக்கலாமே.
ஆமாண்ணே, விஷயத்த பார்த்திபன் உன்கிட்ட சொல்லாம மறைக்கிறான். புள்ள அவளை கட்டிக்கிட்டு தவியா தவிச்சிட்டு இருக்கான். இது கேட்க கேட்கதான் எங்களுக்கு பெரிய வேதனையா இருக்கு. என்னங்க இது? என்னென்னமோ பேசுறாங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? என்ன எதுன்னு முதல்ல தீர விசாரிச்சுட்டு. என்ன விசாரிக்கணும்? அதான் உண்மை எல்லாமே வெளியில வருதே. அவங்க நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டு தானே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச. ஆனா அவங்க நல்லா இல்லையே. இந்த நிலைமையில நாம தான் அவங்க கிட்ட பேசி நல்ல முடிவா எடுக்கணும். சரிக்கா, இப்பதானே சொல்றேன், என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. யோசிக்கிறதா? என்ன நான் சொல்றது நீ கேட்க மாட்டியா? எல்லாம் சரிதாக்கா, ஆனா அவசரப்படாதக்கா. பாவங்க அந்த பொண்ணு காவியா சின்ன வயசு தானே. வாழ்க்கை பத்தின பெரிய அனுபவம்லாம் கூட அவளுக்கு இருக்காது. நாம தான் கொஞ்சம் நிதானமா பொறுமையா அவளுக்கு எடுத்து சொல்லணும்க்கா. இல்ல அருணாச்சலம், எனக்கு அவ மனசு மாறுற மாதிரி துளி கூட தெரியல. இவளுக்காக நம்ம பிள்ளையும் கஷ்டப்படணுமா? பார்த்திபனை நினைச்சு நினைச்சு நாம காலத்துக்கு வேதனைப்படுறதை விட இப்பவே ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது தான் பெட்டர். புரியலக்கா, முடிவுன்னா என்ன சொல்ல வர? பிடிக்கலன்னா ஆயிப்போச்சுல்ல. அவ பாட்டுக்கு அவ மனசு போல வாழட்டும். நம்ம பிள்ளைய நாம காப்பாத்திக்குவோம். போனா போகட்டும்னு வெட்டி விட்டுருவோன்னு சொல்றேன். நம்ம புள்ள நிம்மதியா இருக்க வேணா? அக்கா, அண்ணி, பிள்ளைங்க இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அபசகுன மாதிரி என்ன பேச்சு இது? நான் என்ன எனக்காகவா பேசுறேன்? பார்த்திப வாழ்க்கை நல்லா இருக்கணும். இருந்தாலும்க்கா இது இப்ப பேச வேண்டிய பேச்சு இல்லக்கா. இது முறையும் இல்லக்கா. கல்யாணம் ஆகி 2 நாள் தான் ஆகுது. பிளீஸ்க்கா, சின்ன பசங்க கொஞ்சம் விட்டு பிடிக்கலாக்கா. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனை நாள் ஆனாலும் இது மாறதுக்கு சான்ஸே இல்ல. நீ யோசனை பண்ணி நல்ல முடிவா சொல்லு. நான் வரேன். அம்மா பாருமா. எல்லாம் சரியா எடுத்து வச்சிட்டியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டமா, கரெக்டா இருக்கு. மாப்ள, மறு வீட்டுக்கு வந்துட்டு திரும்பும்போது இந்த மாதிரி பலகாரம்லாம் கொடுத்து அனுப்புறது நம்ம ஊர் வழக்கம். அருணாச்சலத்துக்கு பிடிச்ச கைமுறுக்கு, எள்ளுருண்டை, தேன்குழல், சீடை எல்லாமே செஞ்சு வச்சிருக்கோம். பார்த்தி மாமாக்கு பிடிச்ச முறுக்கு, அதிரசம், அதே மாதிரி ஜீவா மாமாக்கு பிடிச்ச ரவா லட்டு, பாதுஷா எல்லாமே இருக்கு. டேய், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? பிகாஸ் அவங்க வீட்ல ஒரு ஸ்பை வச்சிருக்கேன். அடே, ஸ்பையா? அவங்க வீட்ல நீ ஸ்பை வச்சிருக்கியா? அந்த ஸ்பை வேற யாரும் இல்ல, அர்ஜுன் தான். நேத்து நைட்டே அவனுக்கு கால் பண்ணி என்னென்ன பிடிக்கும்னு எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அததான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க அதுக்கேத்த மாதிரி ஆர்டர் பண்ணிருக்கீங்க. பாரா, இடையில இவ்ளோ வேலை நடந்திருக்கா? சரி, இதெல்லாம் ஓகே. கஸ்தூரி, ஐயா, எல்லாம் பேக் பண்ணியாச்சா? பண்ணியாச்சுங்கய்யா. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. பிரியா, காவியா, 2 பேருக்கு தான் சொல்றேன். அவங்க 2 பேர் ரெடி ஆகி நிக்கிறாங்க. நீங்க போய் ரெடி ஆயிட்டு சீக்கிரமா வாங்க. சரிங்கப்பா. காவியா, என்னடா நிக்கிற? போய் ரெடி ஆயிட்டு வா.
இல்லப்பா